காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 5ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது, 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கலாம். அது காரகோ பாவனாஸ்தி கிடையாது. சனி வந்து ஆயுள் காரகன். அவர் ஆயுளை குறிக்கக்கூடிய 8ஆம் இடத்துல உட்காந்துருந்தா அதனால் பாதகம் வராது, அவருக்கு நல்ல ஆயுள் பலம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். அப்போ அதே மாதிரி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யுமா அப்படின்னா அப்படி செய்யாது. அந்த 4ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்காக மட்டும் இருந்தால் போதும். நிச்சயமாக அவங்களுடைய காலத்தில் சொத்து வாங்கிறது, வீடு வாசல் கட்டுறதுங்கிறது அது மாதிரியான அமைப்பை டெவலப் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல்னா, இந்த 4ல் செவ்வாய் இருந்ததுன்னா கொஞ்சம் காலதாமதமாகும். அதாவது ஒரு மிடில் ஏஜ் தாண்டுற வரைக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போன உடனே வீடு வாங்கிடுறாங்கல்ல, 30 வயசுக்குள்ளே கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு வாங்கிடுறாங்க. ஆனால் இந்த 4ல் செவ்வாய் இருக்கிறவங்க கொஞ்சம் காலதாமதமாகும்.